காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, உடலுறவு வச்சுக்கிட்டா தான் அதை கட்டுப்படுத்த முடியும். உடலுறவு வச்சுக்கிட்டு தான் அதை கட்டுப்படுத்தணும். காம உணர்ச்சியை சும்மா கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி பார்க்கும்போது, இப்போ பசிக்குது அப்படின்னா சாப்பிட்டா தானாக அடங்கிடும் பசி. திரும்ப அது மறுநாள் பசிக்கும், மறுநாள் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டும். தாகம் எடுத்தா தண்ணி குடித்தா தான் தாகம் அடங்கும். தண்ணி குடிக்காமலே எப்படி தாகம் அடங்கும்? தண்ணி குடிக்காமல் தாகத்தை அடங்கும்னு நினைக்கக்கூடாது. தண்ணி குடிக்காமல் தாகமே எடுக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை. வேலையே செய்யக்கூடாது. ஒரு நல்ல குழு ஏசி அறையில் இருந்துக்கணும். அப்போ தாகம் அதிகமாக எடுக்காது. அல்லது ஒரு பனி நிறைந்த பிரதேசத்தில் போய் வாழணும். வேலையே செய்யக்கூடாது. அப்போ தாகம் எடுக்காது. அந்த மாதிரி தாகமே எடுக்காமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையே மாற்றணும். சகஜமாக இயல்பாக வாழ முடியாது. அப்போ நமக்கு உடம்புக்கு தண்ணி தேவைப்படுனா உழைச்சா தண்ணி தாகம் எடுக்கும். உழைக்காமல் இருந்தால் தாகம் எடுக்கிறத குறைக்கலாம். தாகம் எடுக்காமல் இருக்கணும்னா உழைப்பதை தவிர்க்கணும், சும்மாவே இருக்கணும். அதன் மூலம் தாகம் எடுப்பதை தவிர்க்கலாம். அந்த மாதிரி தான் இது. அதுமாதிரி காம உணர்ச்சி ஏற்படாமல் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை. அங்கங்கே போயிட்டு அங்கங்கே யாரையும் பார்க்கக்கூடாது. ஒரு பொண்ணு தனது காம உணர்ச்சியை அடக்கணும் அப்படின்னா அவள் உடலுறவு வச்சுக்கணும். உடலுறவு வச்சுக்காமல் எப்படி காம உணர்ச்சி அடக்கிறது? வெளியில் எங்கேயும் போகாத, வீட்டுக்குள்ளே இரு, அல்லது அங்கே யாரையும் பார்க்காத, ஆம்பளைங்களை பார்க்காத. இதன் மூலம் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். இப்படி ஒரு வழிமுறை இருக்குது. அதுமாதிரி ஆண்கள் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். அந்த நேரத்தில் இது எப்படி உடலுறவு வச்சுக்கிட்டால் காம உணர்ச்சி அடங்கிடும். அப்படி இல்லாமல் உடலுறவு வச்சுக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ இந்த பெண்களையும் பார்க்காத. அந்த மாதிரி காம உணர்ச்சியை அடக்கிறதுக்கு இப்படிப்பட்ட பார்க்காத, அதிகமாக இங்கே வெளியே போகாத, 4 பேரோட பழகாத. அப்போ அந்த ஆசைகள் அதிகமாகும். அவங்க ஏதாவது அதை கேட்கும்போது அது மாதிரியான ஆசைகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அது இப்படிப்பட்ட வழிமுறையும் இருக்குது. சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வீட்டுக்குள்ளே நம்மளை முடக்கிக்கிட்டாக்கா காம உணர்ச்சி கட்டுப்படும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அப்படி இல்லாமல் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும், இயற்கையாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா உடலுறவு வச்சுக்கிட்டாக்கா கட்டுப்பாடாகிட போகுது, அடங்கிட போகுது. தினமோ அல்லது 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ காம உணர்ச்சி அடங்கணும் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி உடலுறவு வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் தண்ணி குடிக்காமல் எப்படி தாகத்தை அடக்கிறது? சாப்பிட்டா பசி அடங்கிட்டோம், திரும்பவும் பசிக்கும், திரும்பவும் சாப்பிடணும். அதே மாதிரி தான் காமம் என்பது அது உடல் தேவை. எப்படி சாப்பாடு மாதிரி, தண்ணீர் மாதிரி, அது எப்படி காமம் என்பது ஒரு உடல் தேவை. சுவாசம் மாதிரி, காற்று சுவாசிக்கிறோம்ல, அதுவும் காற்று, ஆக்சிஜன், அதுவும் நமது உடல் தேவை. அதுபோல் காமம் என்பதும் உடல் தேவை. அப்போ அது எத்தனை வயசுலேருந்து நமக்கு தேவை? உடலுறவு என்பது எப்போ முடியுது? ஒரு பருவத்திற்கு வந்த வயசுலேருந்தே அது தேவைப்படுகிறது. அப்போ அதை கொடுக்கணும். அதை நம்ம அந்த பசங்களுக்கு கொடுக்கணும். அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. பருவ வயது வந்துருச்சா, பருவம் அடைந்து விட்டார்களா, அப்போ அவர்களுக்கு காதலிப்பதற்கு அனுமதி, உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு அனுமதி, காதலிப்பவர்களுக்கு உடலுறவு வைத்துக்கொள்ள அனுமதி கொடுத்து அவர்கள் அதன் மூலம் அவர்களுக்கு அந்த உடல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு அனுமதி வழங்கிவிட வேண்டும். அது அப்போ தான் அப்படி வாய்ப்பு இல்லை, 16 வயசுலலாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், காதலிப்பதற்கோ உடலுறவு வைத்துக் கொள்வதற்கோ அனுமதிக்க மாட்டோம். அப்படிங்கும்போது தான் அப்போது வேறு வகையில் எப்படி காமத்தை கட்டுப்படுத்துவது? நீ பசங்கக்கிட்ட பேசாத, நீ பொண்ணுங்கக்கிட்ட பேசாத, காதலுக்கு தடை போடு. இதன் மூலம் இந்த காதலுக்கு தடை போடு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உடலுறவு வச்சிக்கக்கூடாது. கற்புன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த சொல்லி காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த பார்க்கிறார்கள். காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தணுன்னா காதலிப்பதற்கு அனுமதி கொடுத்து விடு. 16 வயதில் யாரையும் தனியாக இருக்கிறதுக்கு அனுமதிக்காத. சட்டம் போட்டு யாரையும் தனியாக இருக்கக்கூடாது. 16 வயதுக்கு மேலே யாரும் தனிமையில் துணை இல்லாமல் இருக்கக்கூடாது. திருமணம் செய்து கொள்ளாமல் 18 வயசுக்கு மேலே வாழக்கூடாது. எந்த வயசானாலும் நீ தனியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு அதன் மூலமும் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தலாம். ஒரு ஆண் பெண் இருவரும் துணையாக சேர்ந்தே வாழ ஒரு கட்டாயப்படுத்தணும். மக்களை சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தி அதன் மூலம் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். இதான் ஒரு ஆக்கப்பூர்வமான வழி, எளிதான ஒரு கொஞ்சம் கடினமான வழியும் கூட. இதில் உழைப்பு இருக்குது. நீ 16 வயசா கல்யாணம் ஆகிற வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையும் பேசாத, காதலிக்காத, பசங்கக்கிட்ட பேசாத, பொண்ணுங்கக்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சு அதன் மூலம் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. இந்த இளம் தலைமுறையினரிடம், இளைஞர்களிடம், இளம் வயது பெண்களிடம் உள்ள காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு
இந்த இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மாதிரி முயற்சிகளை அப்போ ஆணும் பொண்ணும் பேசாத, காதலிக்காத, இப்போ படிக்கிற வயசில் ஒன்று காதல் எதுக்கு, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நாங்களாக பார்த்து யாரையா ஒன்று கட்டி வைப்போம், இப்படி சொல்லி அதன் மூலம் என்ன செய்ய பார்க்குறாங்க, இந்த இளைஞர்களிடம் உள்ள இளம் வயதினரிடம் உள்ள அந்த காம உணர்ச்சி கட்டுப்படுத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க. கட்டுப்படுத்துறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ இதற்கு இன்னொரு வழி இருக்குது, எல்லாருமே ஏற்றுக்கொள்கிற கொஞ்சம் துணிச்சலான வழி. அதான் வந்து நீங்கள் 16 வயசில் காதலிப்பதற்கு அனுமதி கொடுத்து விடு, காதல் உறவை பதிவு செய்து விடுங்கள், காதல் உறவை பதிவு செய்து காதலிக்க வேண்டும். அப்புறம் காதல் பிடிக்கல பிரியலாம் அப்படின்னா பிரிஞ்சிருங்க. 16 வயசில் பிரியணும், நீங்கள் காதலிக்கிற காதலியிடமிருந்து பிரிய வேண்டுமென்றால் காதல் முறிவு, காதலை முறித்து கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு காதலை தொடர்க்க வேண்டும். அப்புறம் தனியாலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு காதல். இதன் மூலம்தான் காமத்தை அடக்க வேண்டும். இப்படித்தான் காமத்தை அடக்க வேண்டும். அதாவது சாப்பிட்டு பசி அடக்கிறது சிறந்ததா, இல்லை வயிற்றில் ஈர துணி வச்சுக்கோங்க, யார் சாப்பிட்டா அதை பார்க்காதீங்க, சாப்பிடணும்னு ஆசையாக வரும், இப்படியும் பசி அடக்கலாம். பசி அடக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. வயிற்றில் ஈர துணி போட்டுங்க, அப்புறம் ரொம்ப வேலை செய்யாதீங்க, ரொம்ப பசிக்கும், அலையாதீங்க, வீட்டிலே இருங்க, சின்னதாக சிம்பிளாக ஏதாவது எளிதான வேலையை செய்யுங்க, அப்போ தான் வந்து பசி குறைவாக எடுக்கும், பசியை தவிர்க்கலாம், தண்ணி குடிச்சிக்கோங்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் பசி அடக்கலாம். இன்னொரு வழியிலையும் இருக்குது, நல்லா சாப்பிடுங்க, பசி அடங்கிடும். சாப்பிட்டா பசி அடங்கிடும், எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் சாப்பிடுங்க. இதுவும் ஒரு பசி அடக்கிற ஒரு வழி தான். அப்போ இங்கே இந்தியா போன்ற நாடுகளெல்லாம் எப்படி பசி அடக்கிறாங்கன்னா, நீ வயிற்றில் ஈரத்துணி, இந்த காமத்தை எப்படி அடக்குகிறார்கள் என்றால், இந்த மாதிரி வயிற்றில் ஈரத்துணியை போட்டுக்கோ, அந்த மாதிரி தான், கஷ்டப்பட்டு உழைக்காத, சோம்பேறியா இரு, அப்போ தான் உனக்கு அதிகமாக பசிக்காது, சும்மா இரு, உழைச்சா உனக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசாத, பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசாத, காதலிக்காத, காதல் உறவை பதிவு செய்வது இங்கே கிடையாது, அப்படி ஒரு நடைமுறை இங்கேயும் கிடையாது, உலகத்துலேயும் கிடையாது. அது மாதிரி வந்து காதல் செய்கிறது குற்றம், கல்யாணத்துக்கு முன்பு உடலுறவு வைத்துக் கொள்வது குற்றம், 18 வயசில் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம், அதனால் 25 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம், அதனால் அது வரைக்கும் நீ வந்து பெண்கள்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டுப்படுத்தி அதன் மூலம் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க, அடக்கி வைக்க பார்க்குறாங்க. அதனால் காம உணர்ச்சியை இயற்கையாக அடக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஒரே ஒரு வழியை தான் நம்ப வேண்டும், வேறு எந்த வழியும் நம்பக்கூடாது. எப்படி பசிச்சா சாப்பிடணுமோ, சாப்பிட்டா தான் பசி அடங்குமோ, தண்ணி குடித்தா தாகம் அடங்கும், அதே போல் உடலுறவு வைத்து கொண்டால் காமம் அடங்கும். அந்த வழியை தான் உடலுறவு யார் வைத்துக்கொள்ள வேண்டும், இயற்கையாக பருவ வயதிற்கு வந்தாலே உடலே சொல்லுது, நான் தயாராகிவிட்டேன், உடலுறவுக்கு நான் தயாராகிட்டேன். ஒரு பருவத்துக்கு வந்த ஒரு பெண் வந்து உடனே மறுநாளே உடலுறவு வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 6 மாதம் பொறுத்து அதை அவளுக்கு காதலிப்பதற்கான அனுமதி கொடுத்து விடலாம். ஒரு 6 மாதம் கழித்து, ஒரு 16 வயசுக்கு மேலே காதலிப்பதற்கான அனுமதி, காதலிப்பவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான அனுமதி கொடுத்து விட்டு 18 வயசில் கல்யாணம் பண்ணிடணும். 16லேருந்து 18 வயசுக்குள்ளே நீ உனது திருமண துணையை தேடு, உனக்கு யார் திருமணம் செய்து கொள்வதற்கு பொருத்தமானவர் என்பதை நீ தேடணும் அப்படின்னு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் 18 வயசில் கல்யாணம் பண்ணணும், உடனே குழந்தையும் பெற்றுக்கூட, 19 வயசில் தான் குழந்தைய பெற்றுக்கணும். 1 வருஷம் நீ, அதாவது திருமணம் செய்து கொண்ட பிறகும் நீ அந்த பெண்ணோடு அல்லது ஒரு ஆணோடு தொடர்ந்து 1 வருஷம் ஆன நிலையிலையும், கல்யாணம் ஆகிடுச்சுப்பா எனக்கு 1 வருஷம் ஆகிடுச்சு, இன்னமும் நான் என் மனைவியோடு தான் நான் வாழ போகிறேன், இல்லை என் கணவனோடு தான் நான் வாழ போகிறேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் நீ குழந்தைய பெற்றுக்கணும். குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி வாங்கணும். நாங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு அனுமதி வாங்கணும். ஏன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு அவசரப்பட்டு பிள்ளைய பெற்றுப்பாங்க, அப்புறம் நாங்கள் பிரிய போகிறோம், எங்களுக்கு இவ்வளோ ஒத்து வரலன்னு சொல்லிட்டு பிரிய போகிறோம்பாங்க. அப்போ இந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவோ, குழந்தை அவரோட அம்மாக்கிட்டே இருக்குன்னா அப்பா கிடைக்காம போயிடும், அப்பாவோட அன்பு என்பது கிடைக்காம போயிடும். அதனால் அப்பாவும் அம்மாவும் அந்த அப்பா அம்மா அன்பு என்பது அந்த குழந்தையின் பிறப்புரிமை, அந்த குழந்தைக்கு அது ஒரு பிறப்புரிமை. அப்பா அம்மாவோட அன்பு தேவைப்படுவது என்பது யாரோ ஒருத்தர் வந்து, அதாவது தனது ரத்த சம்பந்தமான அப்பா. இப்போ ஒரு அம்மா வந்து தனது கணவனை விவாகரத்து செய்கிறாங்க, ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு 2 வயசில் குழந்தை இருக்குது அப்படின்னா, அந்த அம்மா அந்த கணவனை விவாகரத்து செய்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அவனும் வந்து அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா மாதிரி இருக்கலாம், ஆனால் அது உண்மையான அப்பாவாக இருக்க முடியாது. அந்த ரத்த சம்பந்தமான ஒரு உறவு முறை இருக்குல்ல, அதுதான் வந்து உண்மையானது. அந்த உறவு முறை தான் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஒரு அப்பாங்கிறவர் யாருன்னா
ஒரு குழந்தைக்கு யாருன்னா அந்த இரத்த சம்பந்தமான அப்பாவாக இருக்க வேண்டும். அந்த உண்மையான அந்த அப்பாவுக்கு பிறந்த குழந்தையாக இருக்க வேண்டும். அப்பா வந்து அந்த ஆண் வந்து தனது மனைவியோடு உடலுறவித்து கொண்டு அதன் மூலம் பிறந்த அந்த குழந்தைக்கு அதுதான் அது உண்மையான அப்பாவாக இருக்க உண்மையான அப்பா என்கிற அந்த உணர்வை, அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். அதனால் அது வந்து அப்பாங்கிற உறவுங்கிறது வந்து பிறப்பு உரிமை குழந்தை. அது வந்து இந்த மாதிரி விவாகரத்து மூலமாக அது ஒரு குழந்தைக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. 8 வயசு வரைக்கும், திருமணமான 8 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 8 வயசு வர வரைக்கும் அந்த குழந்தையின் தாய் தகப்பர்கள் விவாகரத்து பண்ணவே கூடாது. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 8 வயது ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை பிறப்பதற்கு காரணமாக இருந்த அந்த ஆணும் பெண்ணும் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கவே கூடாது. அதனால தான் வந்து அவசரப்பட்டு குழந்தைகளை பெற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் திருமணமான பிறகு 18 வயசில் திருமணம் பண்ணிக்கணும். 19 வயசுக்கு அப்புறம்தான் குழந்தைய பெற்றுக்கணும். 19 வயசில் தான் குழந்தைய பெற்று 1 வருஷம் வந்து அவங்க வந்து வெறும் உடலுறவு சார்ந்த அறிவை வளர்த்துக்கணும். எப்படியெல்லாம் உடலுறவு வைத்து கொள்ளலாம், அப்புறம் வந்து எப்படியெல்லாம் வந்து கணவன் மனைவியாக எப்படி வாழ்வது, சகிப்புத்தன்மை எப்படி வளர்த்துக்கொள்வது, குழந்தை பிறப்பு, கருத்தடை, அந்த 1 வருஷம் குழந்தை பெற்றுக்கூடாதுன்னா அப்போ கருத்தடை முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். கருத்தடை முறைகள் அது குறித்து அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2 குழந்தைகள் தானே பெற்றுக்க போகிறாங்க வாழ்நாளில். அப்படி இருக்கும்போது அப்போ கருத்தரிப்பை தேவையற்ற கருத்தரிப்பை எப்படி தவிர்ப்பது, தேவையற்ற கற்பத்தை எப்படி தடுப்பது அப்படிங்கிற அந்த அறிவு பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு இருக்கணும். அதுதான் அதை கற்றுக்கொள்வது தான் இந்த திருமணம் ஆன பிறகு 1 வருஷம் குழந்தை பெற்றுக்கூடாது. 1 வருஷம் அவங்க வந்து என்ன பண்ணணும், முழுக்க அவங்களுக்கு உடலுறவில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அந்த ஆர்வத்தை நீ தனித்துக்கொள். அதன் பிறகு வந்து அப்புறம் உடலுறவில் உள்ள அறிவை வளர்த்துக்கொள். தேவையற்ற கர்ப்பத்தடையை எப்படி தவிர்ப்பது, கருத்தரித்தலை எப்படி தவிர்ப்பது, அதை வளர்த்துக்கொள். அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் உடலுறவு கொள்ள வேண்டும், கணவன் மனைவியாக எப்படி அன்பு செலுத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவியாக ஒரு குடும்பமாக எப்படி வாழ வேண்டும், இதை வந்து ஒரு வருஷம் கற்றுக்கணும். அதன் பிறகு தான் இந்த 1 வருஷத்துக்கு அப்புறமும் நாங்கள் கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழ்வதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து குழந்தை பிறப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். 1 வருஷம் வாழ்ந்த பிறகு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சிடுவாங்க. அப்படி பிரிஞ்சிட்டாங்கன்னா அதுக்கு அனுமதி தான், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அது வந்து அடுத்தவங்க தனிப்பட்ட விஷயம். அவங்க வந்து என்ன காரணம், அவங்க வந்து தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் அந்த விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சாலும் சரி, அது அவர்களுடைய உரிமை. அந்த வயசில் அவர்களுடைய உரிமை. அது பிரிகிறோன்னு சொன்னால் அதுக்கு அனுமதி கொடுத்துடணும். இல்லை சேர்ந்து வாழ்கிறோன்னா அதனால் அதில் போயிட்டு நீங்கள் வந்து இன்னொருத்தர் வந்து மூக்க நுழைச்சி அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. அது வந்து மிகவும் தவறான செயல். அவங்க வந்து விவரமானவர்களாக இருந்தாலும் சரி, விவரம் இல்லாமல் அந்த செயலை செஞ்சாலும் சரி, அது அவர்கள் எடுக்கிற முடிவு, அவர்களுடைய சுயநலம் சார்ந்து அவர்கள் எடுக்கிற முடிவு. அதனால் அதுக்கு யாருமே வந்து குறுக்க நிற்கக்கூடாது ஒரு விவாகரத்திற்கு. ஆனால் அதே நேரத்தில் ஒரு 8 வயசுக்குள்ளே விவாகரத்துக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு 8 வயசுக்குள்ளே குழந்தை இருந்ததுன்னா அந்த விவாகரத்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் குழந்தை இல்லாதவர்கள் 8 வயசுக்குள்ளே குழந்தை இல்லை அப்படின்னா அவர்களுடைய விவாகரத்தை ஏற்றுக்கொள்வதில் தாமதம் செய்யவே கூடாது. பிடிச்ச வாழ்க்கையை நோக்கி நீ போகணும், அதுதான் முக்கியம். ஒரு மக்கள் வந்து அவங்க பிடிச்ச மாதிரி வாழணும், பிடித்த வாழ்க்கையை வாழ வேண்டும். பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதுதான் வந்து அடிப்படையான நோக்கமாக. அப்படிங்கும்போது திரும்ப கூட நான் விவாகரத்து பண்ண தனது மனைவியை நோக்கி ஒரு கணவன் திரும்பவும் வரலாம். நான் என் மனைவியுடைய அது அதற்கு அனுமதி. அது வந்து தனிப்பட்ட ஒரு 2 பேர் தனிப்பட்ட முடிவு. அதில் வந்து நம்ம வந்து குறுக்கிடக்கூடாது. அவங்க இந்த மாதிரி ஒரு காம உணர்ச்சியை அடக்குவது பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்படித்தானே? காம உணர்ச்சி அடக்கணும்னா அது இயற்கையான ஒரே வழி உடலுறவு. காம உணர்ச்சி அடக்கிறதுக்காக தான் இவ்வளோ வழிகளை நம்ம சொல்கிறோம். காம உணர்ச்சி அடக்கணும்னா 16 வயசில் காதலிக்கணும், காதல் உறவை பதிவு செய்யணும், காதலிப்பவருக்கு உடலுறவு கொள்வதற்கான அனுமதி, அப்புறம் 18 வயசில் கல்யாணம் பண்ணணும், கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், அப்புறம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா, இல்லை அந்த திருமண உறவிலிருந்து நீங்கள் பிரிந்து விட்டீர்கள், இல்லை காதலர்கள் பிரிந்து விட்டால் காதல் உறவை பதிவு பண்ணி தான் காதலிக்கிறாங்க. அப்போது நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோன்ற 2 காதலர்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அவங்க காதல் முறிவையும் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணிவிட்டு அடுத்த 3 மாதத்துக்குள்ளே நீ இன்னொருத்தரை காதலிக்கணும், இன்னொரு காதலை தொடங்க வேண்டும். அது மாதிரி திருமணம் செய்து கொண்டவர்கள் பிரிகிறாங்க, விவாகரத்து வாங்குறாங்கன்னா அடுத்த 3 மாதத்தில் இன்னொரு காதல் உறவை, இன்னொரு திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும்.
அதுக்கு 3 மாதம் இடைவெளி இருக்குது. சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்க யாரையும் அனுமதிக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அந்த காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ வழிகளையும் நம்ம செய்கிறோம், இவ்வளோ நடைமுறைகளை ஏற்படுத்துகிறோம். யாரும் தனியாக இருக்கக்கூடாது, 18 வயசில் கல்யாணம் பண்ணணும், 16 வயசில் காதலிப்பதற்கு அனுமதி, உடல் உறவு வைத்துக்கொள்ளவும் அனுமதி. இதெல்லாம் எதுக்கு? காம உணர்ச்சியை முறையான வழிகளில் எப்படி அனுபவிப்பது, கட்டுப்படுத்துவது. உடல் உறவு வைத்து கொண்டால் காமம் கட்டுப்பட்டு விடப் போகிறது. அதனால் காம உணர்ச்சியை முறையான வழிகளில், ஆக்கப்பூர்வமான வழிகளில், பாதுகாப்பான வழிகளில் எப்படி அதை கட்டுப்படுத்துவது. அதுக்கு தான் இந்த 16 வயசில் காதலிக்கணுன்றது, காதல் உறவை பதிவு செய்யணும், 18 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும், பிரிஞ்சாக்கா அடுத்த 3 மாதத்தில் இன்னொரு உறவை ஆரம்பிக்க வேண்டும். யாரும் தனியாக இருக்கக்கூடாது, எத்தனை வயசுலையும் யாரும் தனியாக இருக்கக்கூடாது. ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும். அதுதான் ஒரு அரசாங்கத்தோட மிகப்பெரிய கடமையாக இருக்கணும். மிக்சி கொடுக்குறதோ கிரைண்டர் கொடுக்குறதோ இல்லை. ஒரு அரசாங்கத்தோட மிகப்பெரிய பொதுநலன் எதுவாக இருக்கணும்னா, மிகப்பெரிய பொதுநலன் என்பது உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. ரெண்டாவது வந்து மகிழ்ச்சியாக வாழ்வது, ஆண் பெண் இருவரும் சேர்ந்து வாழ்வது, ஆண் பெண் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையோடு, ஆண் வந்து பெண் துணையுடன் வாழ்வது, பெண் என்பது ஆண் துணையுடன் வாழ்வது, ஆண் பெண் இருவரும் சேர்ந்து அந்த திருமண உறவு, காதல் உறவு, எத்தனை வயசுலையும் யாரும் தனியாக வாழக்கூடாது. முரட்டு சிங்கிள்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் வாழக்கூடாது. இதுதான் ஒரு அரசாங்கத்தோட மிகப்பெரிய பொதுநலனாக இருக்க முடியும். இதை விட்டுட்டு நீ வேறு என்ன பண்ணாலும் சரி, அது இந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழ உதவாது. அப்போ இதெல்லாம் என்னென்னா எதுக்குன்னா, காம உணர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி வழிமுறைகளெல்லாம் நம்ம சொல்கிறோம். காம உணர்ச்சியை இப்படி தான் கட்டுப்படுத்தணும். பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையே இருக்குது. காம உணர்ச்சியை ஆக்கப்பூர்வமாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுக்கும்போது அதுக்குள்ளே எவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையே ஒளிஞ்சு கிடக்குது பார்த்தீங்களா. காம உணர்ச்சிக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம், ஒவ்வொருவரும் அந்த காம தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒவ்வொருடைய நலனிலும் நாம் காட்டுகிற அந்த அக்கறை, அதற்குள்ளே இப்படி ஒரு வாழ்க்கை முறை ஒளிஞ்சே இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? காமத்தை அலட்சியப்படுத்துகிறோம். அது வந்து தப்புன்னு சொல்லி வைக்கிறோம். அது வந்து தப்பு, காமத்தை அலட்சியப்படுத்துகிறோம், அதை பார்த்து பயப்படுறோம். காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மக்களுடைய வாழ்க்கை வீணாக போயிடும், இளம் தலைமுறையினரின் வாழ்க்கை வீணாக போயிடும்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? பயப்படுறோம், பயந்து சாகிறோம். கோழையாக ஒரு உடல் உணர்வுகளை பார்த்தே பயப்படுறோம். இப்படித்தான் காம உணர்ச்சியை ஆக்கப்பூர்வமாக கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய ஏற்றத்தாழ்வுகள், சாதி வேற்றுமை, மத வேற்றுமை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் என்னென்னா ஆண் பெண் உறவுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது, காதலுக்கு தடையாக இருக்குது. அந்த ஆண் பெண் உறவில் நிலவுகிற சுதந்திரத்துக்கு இந்த பொருளாதார ஏழை பணக்காரர், அப்புறம் வந்து சாதி வேற்றுமை, சாதியில் உள்ள ஏற்றத்தாழ்வு, மதத்தில் உள்ள வேற்றுமை, இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் ஆண் பெண் சுதந்திரத்திற்கு ரொம்ப தடையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய தடைகளை விதிக்கிறாங்க. இந்த சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, காதலுக்கு அனுமதி கொடுத்தா சாதி வந்து காணாமல் போயிடும், சாதியை காப்பாற்ற முடியாது, மதத்தை காப்பாற்ற முடியாது, அப்புறம் வந்து இந்த மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை வந்து காப்பாற்ற முடியாது, ஏழை வந்து பணக்காரங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க, அப்புறம் பணக்காரங்க வந்து ஏழைகளை இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஆண் பெண் உறவுக்கு தடையாக இருக்குது, சுதந்திரத்துக்கு தடையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க? ஆண் பெண் உறவில் நிகழ வேண்டிய சுதந்திரத்தை தடுக்கிறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. காதலிக்கக்கூடாது, படித்து முடிக்கிற வரைக்கும் காதலிக்கக்கூடாது, கல்யாணம் நாங்கள் பண்ணி வைப்போம், அது வரைக்கும் நீ பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பெண் உறவுக்கு மிகப்பெரிய தடையை இது உலகம் முழுக்கவே இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காம தேவை என்பது அனைவருக்கும் இப்போ தினசரி எல்லாருமே சாப்பிட்றாங்க, உலகம் முழுக்க எல்லாருமே. அது கூட கொஞ்சம் பேர் பட்னியாக கிடக்குறாங்க, நிறைய நாட்டிலலாம் பட்னியாக கிடக்குறாங்க. அப்போ வந்து ஆனால் பெரும்பாலானவங்க நல்லா சாப்பிட்றாங்க. இன்றைக்கி சாப்பாடு வந்து கிடச்சிச்சு, நல்ல உணவோ கெட்ட உணவோ, அதனால் வந்து சாப்பிட்றாங்க, வயிறு நிறைய சாப்பிட்றாங்க பெரும்பாலானவர்கள் இந்த உலகத்தில். அப்போ தினசரி உணவு என்பது அனைவருக்கும் பூர்த்தி செய்யப்படுகிறது. ஆனால் இந்த காம தேவை என்பது ஒரு 16 வயசுக்கு மேலே அவர்களுக்கு பூர்த்தி செய்யப்படுகிறதா என்றால் பல்வேறு காரணங்களை காட்டி அது வந்து அந்த சுதந்திரம் வந்து மறுக்கப்படுகிறது. அந்த தேவை என்பது சரியாக பூர்த்தி செய்யப்படுவதில்லை, பெரும்பாலும் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. காதலுக்கு தடை, அப்புறம் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் உடலை வச்சுக்கணும், அப்புறம் வந்து ஏதோ காரணத்தினால மனைவியோ கணவனோ பிரிஞ்சிட்டாங்கன்னா மறுமணம் செய்து கொள்வது மிகப்பெரிய தடையாக, மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது.
அப்புறம் வயது முதிர்ந்த பிறகு மனைவியோ கணவனோ இழந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி இந்த ஆண் பெண் துணையாக வாழ்வது, ஒருவருக்கொருவர் துணையாக ஆண் பெண் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு இங்கே நிறைய தடைகள் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய தவறான உறவுகள் வந்து பெருக ஆரம்பிச்சிருது. விபச்சாரம், அப்புறம் கற்பழிப்புகள், பாலியல் வன்முறைகள் நிகழ ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து நீங்கள் வந்து ஒருத்தருக்கு உணவு கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உணவு கொடுக்கல அப்படின்னா அவங்க திருட ஆரம்பிச்சிருவாங்கல்ல ஒருத்தர் உணவு. அப்போ அது மாதிரி தான் இது வந்து தவறான பாலியல் உறவுகள் வந்து விபச்சாரம், அப்புறம் கள்ள தொடர்புகள் இதெல்லாம் ஏன் பெருகுது அப்படின்னா, கற்பழிப்புகள் இதெல்லாம் ஏன் நிறைய நடக்குது அப்படின்னா காரணம் வந்து இந்த மாதிரி வந்து இந்த நம்ம வந்து ஆண் பெண் உறவு அந்த காம உணர்ச்சியை பூர்த்தி செய்து கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறையை நாம் கையாள முடியவில்லை. ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கையாளுவதற்கு நம்ம தடைகள், காதலுக்கு தடை, அப்புறம் வந்து அதான் 18 வயசில் திருமணம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறோம், பண்ணி வைக்கிறது கிடையாது. 16 வயசில் காதலிப்பதற்கு நாம் அனுமதி கொடுப்பதில்லை. ஆண்கள் பெண்கள் இருவரும் பழகுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அப்புறம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பிற்காலங்களில் துணையை இழந்துவிட்டால், மனைவியை இழந்துவிட்டால் அல்லது கணவனை இழந்துவிட்டால் அவர்களுக்கு மறுமணம் செய்து வைக்க எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. இப்படி பெரும்பாலானவர்கள் தனிமையில் வாழ்வதால் அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா காம உணர்ச்சியை பூர்த்தி செய்வதற்கு அவங்களுக்கு வழி இல்லாமல் போகிறதுனால அது இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. சரியான வழிகளில் காம உணர்ச்சியை, காம தேவையை பூர்த்தி செய்வதற்கு இங்கே வழி இல்லாத போது, வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது அது தவறான உறவுகளுக்கு காரணமாக இருக்கிறது. கள்ள தொடர்புகளுக்கு காரணமாக இருக்குது, விபச்சாரத்துக்கு காரணமாக இருக்குது, கற்பழிப்புக்கு அதான் காரணமாக இருக்குது, பாலியல் வன்முறைகளுக்கு காரணமாக இருக்குது. அப்போ பாருங்கள் அது எவ்வளோ பெரிய விளைவுகளை உண்டு போடுது. அதனால தான் ஏன் ஆக்கப்பூர்வமான வழிகளில் வந்து அந்த காம தேவையை பூர்த்தி செய்யணும், காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். காமம் என்பது ஒரு பிறப்புரிமை, அது வந்து அந்த தேவை என்பது அனைவருக்கும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். துணை இல்லாமல் யாரும் 18 வயசுக்கு மேலே வாழக்கூடாது அப்படின்னு ஏன் அதை நம்ம கட்டாயப்படுத்துகிறோம். 18 வயசுக்கு மேலே எல்லாருமே கண்டிப்பாக திருமணம் பண்ணியிருக்கணும், திருமணத்தை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு சட்டம் மூலமாக அதை கட்டாயப்படுத்தணும். சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தினா தான் அதை வந்து கடைபிடிப்பாங்க. இல்லைன்னா சும்மா அறிவுரை சொல்லிகிட்டு இருந்தாலும் அதை எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, சட்டத்துக்கு தான் பயப்படுவாங்க. அந்த சட்டம் போட்டு மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த பாலியல் வன்முறைகள்லாம் இல்லாமல் போகும். பாலியல் வன்முறை நிகழ்வதற்கு இங்கே காரணங்களே இல்லாமல் போகும். அதற்கான நியாயங்கள் கூட இல்லாமல் இன்றைக்கி நியாயப்படுத்துகிறாங்க. பாலியல் வன்முறையை கூட நியாயப்படுத்துகிறாங்க, விபச்சாரத்தை கூட நியாயப்படுத்துகிறாங்க. விபச்சாரம் என்பது ஒரு பாலியல் வன்முறை, அதை கூட நியாயப்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு இப்போ விபச்சாரம் நிகழ்வதற்கு இந்த மக்கள் தான், நாம் தான் காரணமாக இருக்கிறோம். இந்த சமூக அமைப்பு தான் காரணமாக இருக்கிறது. பாலியல் வன்முறைக்கு கூட அதுதான் காரணமாக இருக்குது. இப்போ பாலியல் வன்முறையே நியாயப்படுத்துகிறவங்க இருக்காங்க. அதனால் ஒரு பாலியல் வன்முறைன்னா என்ன, கற்பழிப்பு, பலாத்காரம், அதை கூட நியாயப்படுத்துகிறவங்க. அதாவது பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கடுமையாக தண்டிக்கணும் அப்படின்னு அந்த கோபத்தை அதில் காட்டுறாங்களே ஒழிய அந்த பாலியல் வன்முறை நிகழாமல் இருப்பதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள், காம தேவையை, காம உணர்ச்சியை ஆக்கப்பூர்வமான வழிகளில் அனுபவிப்பதற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறைகளை இங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு பற்றி யாருமே சிந்திக்கிறதில்ல. அப்போ அதனால் அதெல்லாம் நீ சரியான ஒரு பாலியல் உறவு நடைமுறைகளை இங்கு நடைமுறைப்படுத்த நாம் முயற்சிக்கும் பொழுது தான் தவறான கள்ள தொடர்பு, அப்புறம் ஆண் பெண் உறவில் வந்து ஆண் பெண்ணு பேசினாலே சந்தேகமாக பார்க்குறது, அதில் வந்து விபச்சாரம் அல்லது பாலியல் வன்முறை, பலாத்காரம், கற்பழிப்பு இதெல்லாம் வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வாய்ப்பு இருக்குதே தவிர வேறு எந்த வகையிலையும் நீ ஆக்கப்பூர்வமான வழி சரியான பாலியல் உறவு நடைமுறைகளை இங்கு நடைமுறைப்படுத்தணும். அதன் மூலம் காம தேவை என்பது அனைவருக்கும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்டு அதன் மூலம் மட்டுமே இந்த விபச்சாரத்தை ஒழிக்க முடியும். பாலியல் வன்முறை, அதாவது பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு இதெல்லாம் தடுக்க முடியும். கள்ள தொடர்புகள் இதையெல்லாம் வந்து ரொம்பவும் குறைக்க முடியும்.